Hello everyone, welcome to my channel English with Ritu. நம்ம இன்னைக்கு டே 13 கிளாஸ்ல இருக்கோங்க. ஸோ டே 12 கிளாஸ்ல என்ன நடத்தணும்னு ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். டே 12 கிளாஸ்ல நம்ம ஒர்க் ஃபார்ம்ஸ் நடத்தணும். verb 1, verb 2, verb 3 ஃபார்ம்னு. verb 3 ஃபார்ம் வந்து நான் எதுக்கு உங்களை பார்க்க சொல்லியிருந்தேன்னா அது இன்னைக்கு நம்மளுக்கு யூஸ் ஆக போகுதுங்க. ஸோ அதனால தான் பார்க்க சொல்லியிருந்தேன். நேற்று உங்களுக்கு அந்த பிடிஎஃபை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை ஒரு தடவை பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து நல்லா இது பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சரி, ஓகே, டாபிக்குள்ளே பூந்துடலாமா? ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க மைண்டை. அண்ட் ஒரு புதுசாக ஒன்று படிக்க போகிறீங்க. போர்டை பார்த்து பயந்துடாதீங்க. ஒரு ஈஸியாக இருக்கணுங்களுக்காக தான் எல்லாத்தையும் பக்கத்துலேயே எழுதி வச்சுருக்கேன். ஸோ என்னடா இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி இதாயிடாதீங்க. அண்ட் வாங்க படிக்கலாம். ஓகேங்க, டென்ஸ் ஃபார்ம்ஸ் நம்மளுக்கு தெரியும். டென்ஸில் மெயினான டென்சஸ் என்னென்னங்க? ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ். இந்த மூணு டென்ஸுக்கும் ஒவ்வொரு டென்ஸுக்கும் மூணு ஃபார்ம்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டென்ஸுக்கும் மூணு ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கண்டினியூவஸ் ஃபார்ம். திருப்பி சொல்லுங்கள், கண்டினியூவஸ் ஃபார்ம். செகண்ட் ஃபார்ம் பர்ஃபெக்ட் ஃபார்ம். அடுத்த ஃபார்ம் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். அவ்வளோதாங்க. கண்டினியூவஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். நல்லா ஏற்றியாச்சா? ஒரு டவுட்டும் இல்லை தானே? சரி, ஓகே. இப்போ வந்து அந்த டென்ஸ் கூட சேர்த்து பார்த்துடலாம். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்ன? கண்டினியூவஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கூட கண்டினியூவஸ். ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ். கண்டினியூஸ் முடிஞ்சிருங்க. ஓகேங்களா? அடுத்து பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் முடிஞ்சதுங்க. அதே மாதிரி என்ன செஞ்சுப்போம்? பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃபார்ம்ஸ் நல்லா மைண்டில் ஏற்றியாச்சாங்க? டவுட் இருக்கா? எதுவும் இல்லை தானே? ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் கூட ஃபஸ்ட்டு கண்டினியூஸ் வரும், பர்ஃபெக்ட் வரும், அப்புறம் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வரும். ஓகே தானே? கிளியரா? ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா மூணாக பிரித்து பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது. ஃபஸ்ட்டு இந்த மெயின் டென்சஸ் எப்படின்னு பார்க்கலாம். இந்த மெயின் டென்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஆல்ரெடி இதை முடிச்சிட்டோம். இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி இருக்கும்? verb 1 ஃபார்மில் இருக்கும். பாஸ்ட் டென்ஸ் verb 2 ஃபார்மில் இருக்கும். ஃபியூச்சர் டென்ஸ்னால் அந்த verb 1 கூட ஒரு வில்லை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபியூச்சர் ஆகிடும். இது வந்து ஆல்ரெடி படித்தது தான், டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த கேட்டகரிக்கு போயிடலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி, ஆல்ரெடி நம்ம படித்தது. செகண்ட் கேட்டகரியான இந்த இதுக்கு போயிடலாங்க. செகண்ட் கேட்டகரி என்ன கேட்டகரி? கண்டினியூவஸ் டென்ஸ். என்னதுங்க? கண்டினியூவஸ் டென்ஸ். ஸோ இந்த கண்டினியூவஸ் டென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டுக்கு எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். am, is, are கூட verb 1 ing. ஓகேங்களா? ஒரு சென்டென்ஸில் எப்படி வரணும்? am, is, are கூட verb 1 ing. am, is, are எல்லாமே வருதுன்னா am எதுக்கு யூஸ் ஆகும்? ஐங்கிற சப்ஜெக்ட்டுக்கு. இஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்? இஸ் வந்துங்க சிங்குலர். இது ஒரு சிங்குலர் வேர்பு, இது ஒரு ப்ளூரல் வேர்பு. இஸ் வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஆர் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகும். அது கூட ஒரு அந்த என்ன வேர்ப் யூஸ் பண்ணுறோமோ ஐஎன்ஜி யூஸ் பண்ணி பண்ணணுங்க. ஓகேங்களா? ரூல்ஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் பார்த்துட்டா உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுங்க. ஓகே தானே? ஆம் வந்து ஐ தனிப்பிறவி விட்டுருங்க. இஸ் ஆர் ஆர் ப்ளஸ் verb 1 ing தான் ரூலு. ஸோ இஸ் எதுக்கு? சிங்குலர் வேர்புக்கு, சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு. ஆர் வந்து இது ஒரு ப்ளூரல் வேர்பு, ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணி பக்கத்தில் அந்த வேர்புக்கு ஒரு ஐஎன்ஜி போட போகிறோம். ஓகேங்களா? அதே தான் வாஸ் வேறு, அது verb 1க்கு ஐஎன்ஜி போட போகிறோம். ஐங்கிறது தனிப்பிறவின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பாஸ்ட் டென்ஸில் ஐ வந்து வாஸ் தான் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிங்குலர் வேர்புக்கு வாஸ் யூஸ் பண்ணுவீங்க, ப்ளூரல் வேர்புக்கு வேர் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே தானே? அடுத்து ஃபியூச்சர் வர்றப்போ வில்லு கூட verb 1
வில் பி கூட verb and ing. இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. சிம்பிள் உங்களுக்கு தெரியும் விட்டுருங்க. கண்டினியூஸ்னாலே ஐஎன்ஜி வரும். வேர்பு கூட ஐஎன்ஜி போடுவோம் ஓகேங்களா. கண்டினியூஸ்னாலே அது ஒரு கண்டினியூஸ் டென்ஸுங்கனாலே வேர்பு கூட ஐஎன்ஜி போடுவோம் ஓகேங்களா. அதில் வந்து ப்ரெசண்ட்னா இஸ் am is are கூட ஐஎன்ஜி. இதுவே பாஸ்ட்னா வாஸ் ஆர் வேர் கூட ஐஎன்ஜி. ஃபியூச்சர்னா வில் பி கூட ஐஎன்ஜி. இது வெறும் வில், இது வில் பி கூட ஐஎன்ஜி. கண்டினியூஸ்னாலே ஐஎன்ஜி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து நம்ம தேர்ட் கேட்டகரி வர போகிறோம். தேர்ட் கேட்டகரி பர்ஃபெக்ட் டென்ஸ் ஓகேங்களா. என்ன டென்ஸ்? பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல கண்டினியூஸ்னாலே ஐஎன்ஜி வரும்னு, அதே மாதிரி பர்ஃபெக்ட்னாலே ஹேவ் வேர்ப்ஸ் வந்துடும். என்ன வேர்ப்ஸ் வருங்க? ஹேவ் வேர்ப்ஸ். ஸோ இப்படி வச்சுக்கோங்க. கண்டினியூஸ்னாலே பி வேர்ப்ஸ் கூட ஐஎன்ஜி வரும். பர்ஃபெக்ட்னாலே ஹேவ் வேர்ப்ஸ் வந்துடுங்க. கண்டினியூஸ்னாலே ஐஎன்ஜி வரும். எது கூட ஐஎன்ஜி வரும்? வேணாம் பி வேர்ப்ஸ் எல்லாம் வேண்டாங்க, இதெல்லாம் வேண்டாம். கண்டினியூஸ்னாலே ஐஎன்ஜி வரும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டினியூஸ்னாலே ஐஎன்ஜி வருங்க. பர்ஃபெக்ட்னாலே இந்த ஹேவ் வேர்ப்ஸ் வரும் ஓகேங்களா. ஐஎன்ஜி வராது. கண்டினியூஸ்ல தான் ஐஎன்ஜி வரும். ஹேவ் வேர்ப்ஸ்னா பர்ஃபெக்ட்னாலே ஹேவ் வேர்ப்ஸ் வரும். ஸோ வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஹேஸ் ஆர் ஹேவ் கூட verb 3 ஃபார்ம். நேற்று நான் கற்றுக் கொடுத்துருந்தேன்ல எந்த ஃபார்ம் வரும்? அது வராது, இது வராது. தேர்ட் இருக்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் வரும். verb 3 ஃபார்ம். பாஸ்ட் டென்ஸ்னா had கூட verb 3 ஃபார்ம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா will have கூட verb 3 ஃபார்ம். இங்கே வந்து will கூட verb 1 ஃபார்ம். will be கூட verb 1 கூட ing. will இது பர்ஃபெக்ட் வர்றப்போ will have கூட verb 3. இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே have verbs வரும். அப்புறம் verb 3 ஃபார்மில் தான் இருக்கும். ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டினியூஸ்னாலே ஐஎன்ஜி வரும். பர்ஃபெக்ட்னாலே ஹேஸ் ஆர் ஹேவ் வேர்ப்ஸ் வரும். ஹேவ் வேர்ப்ஸ் கூட verb 3 ஃபார்ம் தான் வரும் ஓகேங்களா. ஐஎன்ஜி எல்லாம் எதில் வரும்? கண்டினியூஸ் டென்ஸ்னால் மட்டும்தான் வரும். அடுத்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ பர்ஃபெக்ட் இருந்தாலே என்ன இருக்கும்? ஹேவ் வேர்ப்ஸ் இருக்கும். ஒரு ஐடியா. கண்டினியூஸ் இருந்தாலே என்ன இருக்கும்? ஐஎன்ஜி இருக்கும். ரெண்டு ஐடியா. ஸோ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ஹேவ் வேர்ப்ஸும் இருக்கும், ஐஎன்ஜியும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், ஹேஸ் ஹேவ் வந்துடணும், அது கூட ஐஎன்ஜி வரணும். ஸோ இது ஹேஸ் ஹேவையும் ஐஎன்ஜியும் எது லிங்க் பண்ணுதுன்னா பீன். has or have plus been verb 1 ing. had been plus verb 1 ing. அதுக்கப்புறம் இந்த ஃபியூச்சர்னா will have கூட been verb 1 ing. சேம் தாங்க. has or have, had இதெல்லாம் வந்துருச்சு. கண்டினியூஸ்னால இந்த verb 3 என்ன வருது? ing ஃபார்ம் வருது. அது நடுவில் வந்து நம்ம been போட்டு இது இந்த இதையும் நம்ம லிங்க் பண்ணிடுறோம். ஈஸியாக ரூல்ஸு. கடைசியாக சொல்ல வேண்டிய டிப்ஸ் என்னன்னா, கண்டினியூஸ்னா ஐஎன்ஜி வரும். கண்டிப்பாக பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே verb 3 ஹேவ் வேர்ப்ஸ் வந்துடும். ஸோ பர்ஃபெக்ட்டும் கண்டினியூஸ் ரெண்டு இருந்துச்சுன்னா ஹேவ் வேர்ப்ஸும் வந்துடும், ஐஎன்ஜி வந்துடும். இது தாங்க டிப்ஸு. மற்றபடி இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு மனசில் தாங்க வச்சுக்கணும். இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு எக்ஸாம்பிள் நான் ஈட்டை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த மொத்த டென்ஸ்க்கும் நான் எழுதியிருக்கேன். ஸோ அந்த எப்படி இந்த ரூல்ஸ் எல்லாம் எப்படி அப்ளை ஆகுதுன்னு மட்டும் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு verb 1 ஃபார்ம் ஐ ஈட். அடுத்து verb 2 ஃபார்ம் ate. will கூட verb வரணும். will கூட eat வந்துருச்சு. அடுத்து am, is, are கூட verb 1 ing. verb 1 ing eatingனு நம்மளுக்கு தெரியும். மூணுக்கும் ing போட்டுட்டோங்க. ஆனால் ஆமா இஸ்ஸா ஆறாங்கிறது நம்மளுக்கு டவுட்டு. ஐ இருந்தால் அது ஆமா இருக்குங்க. சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் அது இஸ்ஸா இருக்கும். அதாவது நீங்கள் இங்கே ஷீ போடுறீங்கன்னா சிங்குலர் சப்ஜெக்டா ஷீ இஸ் ஈட்டிங், ஹீ இஸ் ஈட்டிங்னு வரும். இதுவே ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தால் தேன்னு வச்சுக்கோங்களேன்.
they are eating அப்படி வரும். ஓகேங்களா? ஸோ என்ன இது மூணு வந்து இது மூணுல நம்ம எது யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து என்ன சப்ஜெக்ட் இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஐ இருக்கனால am eating, இதில் ஐ இருக்கனால was eating, இது ஐ will be eating. அவ்வளோதாங்க, ஐஎன்ஜி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஹேஸா ஹேவாங்கிறது எப்படி முடிவு பண்ணணும்னா இந்த இது பொறுத்து தான். சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா ஹேஸ் வரும், ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா ஹேவ் வரும். இது தனிப்பிறவினால ஐக்கு ஹேவ் வருது. இதுவே நீங்கள் ஷீ போட்டிங்கன்னா ஹேஸ், ஹீ போட்டிங்கன்னா ஹேஸ். ஓகேங்களா? அதெல்லாம் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்பு. ஸோ எந்த வேர்ப் பொறுத்து இது ரெண்டு மாறும். அப்புறம் வேர்ப் 3 ஃபார்ம்னு சொன்னேன்ல, இதில் வேர்ப் 3 ஃபார்ம் எது? eaten. ஈட்டோட வேர்ப் 3 ஃபார்ம் வந்து eaten. நேற்றே நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஐ ஹாவ் eaten, ஐ had eaten. அதுக்கப்புறம் அடுத்த ரூல் will have கூட eaten. டவுட் இருக்கா? கிளியர். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பர்ஃபெக்ட்டுக்கும் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் நம்ம வரோம். ஸோ ஐ ஹாவ் பீன், ஐஎன்ஜி வரணும், ஹேவும் வரணும், ஐஎன்ஜியும் வரணும். அது ரெண்டு எதை வச்சு லிங்க் பண்ணுறோம்? பீன் வச்சு. ஹேவ் பீன் ஈட்டிங், ஹேட் பீன் ஈட்டிங். அப்புறம் கடைசி ரூல் will have been eating. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நான் சொல்லிட்டேன். அப்புறம் இப்போ வந்து ஏன் நம்ம இப்படி நான் சாப்பிட்றேங்கிறத இவ்வளோ விதமாக நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கா? இது ஒரு நம்ம சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறத இப்படி சொன்னால் என்ன, இப்படி சொன்னால் இது, இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. மோஸ்ட்டாக ஒரு இது வரைக்கும் ஓகேங்க. இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. இதில் டீப்பாக போக தேவையில்லை. மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ண மாட்டோம். இது வரைக்கும் மட்டும் என்னன்னு பார்க்கலாம். ஐ ஈட், நீங்கள் சாப்பிட்றீங்க. யாராச்சும் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், சாப்பிட்றேன். நார்மலாக ஐ ஈட், நான் சாப்பிட்றேன். நான் டெய்லி ஆப்பிள் சாப்பிட்றேன். டெய்லி ஒரு விஷயத்தை குறிக்கிறப்போ நான் சாப்பிட்றேன், அதை அப்படி குறிச்சுடுங்க. ஐ ஏட்னா நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, அது தெரிஞ்ச விஷயம். ஐ வில் ஈட்னா இதுக்கு மேலே சாப்பிட போகிறீங்க. ஓகே, நான் சாப்பிட போகிறேன். ஓகே. ஐ ஆம் ஈட்டிங் எதுக்கு சொல்கிறோன்னா, இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ என்ன நடந்துட்டுருக்குங்க? நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ரீத்து இஸ் டீச்சிங் இங்கிலீஷ். இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது இப்போது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் என்ன இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இப்போ இருக்கீங்க. இப்போ இந்த நிமிஷத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறப்போ ஈட்டிங் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அடுத்து வாஸ் ஈட்டிங். இதே டைமு நீங்கள் நேற்று சாப்பிட்ருப்பீங்க. ஸோ ஐ வாஸ் ஈட்டிங். சேம் டைம் டுடே ஐ வாஸ் ஈட்டிங். இதே நேரம் நேற்று நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, அதுக்கு தான் ஐ வாஸ் ஈட்டிங். அதே மாதிரி இதே நேரம் நான் இந்நேரத்துக்கு இதே நேரம் நாளைக்கு நான் ஒன்றரால் விளையாண்டுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்கள்ல. இதே டைம் நாளைக்கு என்னோடய கல்யாணம், நான் ஸ்டேஜில் நின்றுட்டு இருப்பேன். ஸோ அப்படி இதே டைமு இப்போ நடந்துட்டுருக்கிற டைமு அதே பாஸ்டில் நடக்குதுன்னு சொன்னால் வாஸ் யூஸ் பண்ணுவீங்க. அதே இது நாளைக்கு நடக்க போகுதுன்னு சொன்னால் ஐ வில் பி ஈட்டிங். இதே டைம் நாளைக்கு நான் சாப்பிட்டுட்ருப்பேன். ஓகேங்களா? அடுத்து அது ஓகே. ஹை ஹேவ் ஈட்டன்னா யாராச்சும் வந்து கேட்குறாங்க, சாப்பிட்டியாங்க. நீங்கள் இப்போ தான் சாப்பிட்டு கை கழுவிட்டு வந்திருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே க்ராஸ் பண்ணுறாங்க, சாப்பிட்டியா? அப்படியே சாப்பிடலாங்க. நான் ஜஸ்ட் இப்போ தான் சாப்பிட்டேன், இப்போ தான் நான் சாப்பிட்டு முடித்தேன் அப்படின்னு. இப்போ தான் ஒரு ஆக்ஷன் இப்போ முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ப்ரெசென்ட்டில் ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகலை, இப்போ தான் முடிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து ஐ ஹேவ் ஈட்டன். ஜஸ்ட் இப்போ முடிஞ்சிருக்கு. இப்போ தான் சாப்பிட்டேன் நான், இப்போ தான் அப்படின்னு சொல்கிறது பதிலாக இந்த ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவீங்க. அது ஐ ஹேவ் ஈட்டன், இப்போ தான் சாப்பிட்டேன். ஐ ஹேட் ஈட்டன். நீ முதலே சொல்லியிருந்தா நான் அதை சாப்பிட்ருப்பேன். ஐ ஹேட் ஈட்டன் தட். நீங்கள் அது நான் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு அப்படியே வச்சுட்டேன். ஒரு இது இருக்குன்னு, ஒரு பழம் இருக்குன்னு வைங்க. அந்த பழம் வந்து சரி இது வந்து பேஷண்ட் சாப்பிட்ற பழம் போல் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடாம வச்சுருக்கோம். ஏன் அதை யாராச்சும் வந்து உங்கள் அம்மா வந்து ஏன் அதை சாப்பிடாம வச்சுருக்கேன், அப்படியே சாப்பிடாம வச்சுருக்கேன், அது அழுகி போச்சு பாரு. ஐயோ நான் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டேன், இல்லைன்னா நான் சாப்பிட்ருப்பேன். ஐ ஹேட் ஈட்டன், நான் சாப்பிட்ருப்பேன்
அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஐ ஹேட் இட்னு யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் ரொம்ப டீப்பாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோங்க, இது வரைக்கும் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிளியராக திங் நினைக்கிறேன். ஒரு ஹிண்ட் மட்டும் தரேன், என்னென்னா கண்டினியூஸ்னால் நடந்துகிட்டே இருக்கிற ஒரு ஆக்ஷன். இப்போ நான் டீச் பண்ணிகிட்டே இருக்கேன், நாளைக்கு இதே டைமில் நான் டீச் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு நான் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் எடுப்பேனாங்க. ஸோ நாளைக்கு இதே டைம் நான் டீச் பண்ணுவேன். ஸோ ஐ வில் பி டீச்சிங் டுமாரோ. இதே டைம் ஐ வில் பி டீச்சிங் த சேம் டைம் டுமாரோ. இதே நேரத்தில் நான் எடுப்பேன். அதாவது ஆன்கோயிங் ஆக்ஷன் இப்போ நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி பர்ஃபெக்டாக முடிச்சிருக்கும். ப்ரெசென்ட்னா இப்போ ரீசெண்டாக முடிஞ்சிருக்கும், பாஸ்ட்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸும் ரெண்டும் செஞ்சுன்னா ஆன்கோயிங் முடிஞ்சிட்டும் இருக்கும், ஒரு டைமும் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இதுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் ஃபார் 2 hours. மோஸ்ட்டாக இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பார்த்துட்டிங்கன்னா டைம் கொடுத்துருவாங்க. 2 மணி நேரமாக அதை சாப்பிட்ருக்காங்க. வா சீக்கிரம் கிளம்புற அப்படின்னா அவள் எங்கே கிளம்புறது, 2 மணி நேரமாக மேக்கப் போட்டுட்ருக்குறா. அதாவது ஒரு ஆக்ஷன் வந்து முடியவும் போகுது, ஒரு அந்த டைமை குறித்து நம்ம சொல்கிறோம். இப்போ நடந்துட்டுருக்கு, மேக்கப் போட்டுட்ருக்காளா, இன்னும் போட்டுட்ருக்கா, அதனால் வந்து எத்தனை நேரம் போட்டுட்ருக்கா, இன்னும் போட்டுட்ருக்கா, முன்னாடியே நடக்கிறதுலேருந்து ஒரு டைம் குறித்து அவங்க 2 மணி நேரமாக போட்டுட்ருக்கா. இப்போயும் நடந்துட்டுருக்கு, 2 மணி நேரம் முன்னாடி வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த ஒரு டைம் நம்ம குறித்து சொல்லுவோம். அப்படி சொல்கிறதெல்லாம் தான் இந்த அது என்னதுங்க, இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ ரொம்ப டீப்பாக இதில் வேண்டாம், இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேங்க. மொத்தமாக எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஐ, ஹி, ஷி, இட், வி, யூ, தே, இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குங்க. அண்ட் 2 வேர்ப் கொடுக்குறேன். ரைட், ட்ரிங்க். இந்த 2 வேர்புக்கும் ஐ கூட இந்த 12 டென்ஸ் எழுதி பாருங்க. ஹீ வச்சு இந்த 12 டென்ஸ் எழுதுங்க. ஷீ வச்சு 12 டென்ஸ் எழுதுங்க. இந்த ரைட் ஐ ரைட்டை வச்சு 12 டென்ஸு, ஹீ ரைட்டை வச்சு 12, இந்த 12 டென்ஸ் ஃபார்ம்ஸு. இது எல்லாம் கூடி இந்த இவ்வளோ வார்த்தை கூட 12 டென்ஸ் ஃபார்ம்ஸு. அதோட இந்த ட்ரிங்க், ரைட் அண்ட் ட்ரிங்க், இது கூட ஃபுல்லாக அந்த 2 வேர்க்கு எழுதிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் ரூல்ஸ் மைண்டில் ஏறிடும். எது எப்படி யூஸ் பண்ணுவீங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த 2 வார்த்தைக்கு மட்டும் எல்லா 12 ஃபார்ம்ஸும் 2 வார்த்தைக்கு எழுதிட்டு வாங்க. அப்போ தான் எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு நீங்கள் இஸ் போடுறீங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு நீங்கள் ஆர் போடுறீங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு வாஸ் வருது, வேர் வருது, எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு ஹேஸ் வருது, ஹேவ் வருதுங்கிறது ஒரு நல்லா உங்கள் மைண்டில் நல்லா போய் நின்றும். ஓகேங்களா? ஸோ இதில் ஹோம்ஒர்க் இது ஒரு ரொம்ப சீரியஸாக எழுதுங்க. இந்த டென்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா பேசுகிறது ஈஸி. இப்போது நான் உங்கள்கிட்ட என்ன பண்ணிருக்கீங்க, சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுது. நான் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லுவீங்களா? என்னடா இதை சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கேன், சாப்பிட்டுட்டேன், சாப்பிட போகிறேன், நான் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன், நீங்கள் சொல்கிறதுல தான் எப்போ அந்த நீங்கள் பண்ண அந்த விஷயம் முடிஞ்சுதுன்னு எனக்கு தெரிய வரும். அதே மாதிரி தான் இங்கிலீஷில் நீங்கள் இது எப்படி யூஸ் பண்ணுறீங்க பொறுத்து தான் நீங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அது முடிஞ்சுதாதுன்னு சொல்லி எனக்கு தெரிய வரும். அது தமிழில் அப்படி சொல்கிறோன்னா இங்கிலீஷில் நம்ம இப்படி சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ ஒரு தடவை ஒரு 2-3 வேர்ப்ஸ் வச்சு எழுதி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்பு மிஸ் ஆகாது. அந்த கரெக்டாக அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவீங்க, எல்லாமே இதாகிடுவோங்க. இப்போது ஓகே, ஸோ எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஏற்றிக்க முடியாது, ப்ராக்டிஸ்னால தான். இன்னும் ஒரு நாள் கிளாஸ் எடுத்துட்டேன்னு சொன்னால் ஃபுல்லாக மைண்டில் வந்துடாது. ஒரு ப்ராக்டிஸ்னால தான் உங்களால் வந்து இதை வந்து மைண்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். ஸோ இப்போ என்ன சொல்லணும்னா, இப்போ இந்த இன்னையோட பார்த்தீங்கன்னா டே 13 கிளாஸ் முடிஞ்சுதுங்க. நாளைக்கு வர்றப்போ இந்த ஹோம்ஒர்க்கு கண்டிப்பாக பண்ணிட்டு வாங்க. ப்ராக்டிஸ் இல்லாமல் இது பண்ண முடியாது. கொஞ்சம்
என்ன உங்களுக்கு தெரியுதோ அதை வந்து பேச ஆரம்பிங்க. ரூல்ஸ் எல்லாம் நல்லா மைண்டில் வச்சாதான் நீங்களே தப்பு பண்ணுறீங்க நீங்கள் திருத்திக்க முடியும். அண்ட் எப்பயும் போல தாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் யாருக்காச்சும் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம டே 14 கிளாஸில் சந்திப்போம். எப்படி சந்திப்போம்? நல்லா இதெல்லாம் கரைச்சி குடிச்சு ஓரளவுக்கு மைண்டில் வச்சு சந்திப்போங்க. ஓகே, பாய்.